சொல்லுங்க. இதோ வந்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, வந்துருவேன். ஜெயராமா, என்னம்மா? முக்கியமான சோழியா? அது அப்படின்னா நீ போயிட்டு வந்துரு, பிறகு பேசிக்கலாம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா. நம்ம கேஸ் ஹியரிங் 11:40 தான் வருது. சொல்லுங்கம்மா. நம்ம இளவரசி மறுபடியும் வெளிநாட்டுக்கு போறதுல ஆர்வமா இருக்காங்களா? ஆமாம்மா, நான் தான் டிக்கெட்டை ஒரு 15 நாளைக்கு தள்ளி போட சொல்லியிருக்கேம்மா. சரி போட்டு. இழுத்து பிடிக்க பிடிக்க நம்ம மேல வெறுப்பு அதிகம்தான் ஆகும். போட்டு. சரி நீ கிளம்பு. சரிங்க. வணக்கம். வணக்கம். உள்ள வாங்க. சித்ரா, சேர் எடுத்து போடு, உட்காரணும்ல. இருக்கட்டும்மா, அம்மாக்கு சமமா உட்காந்தா அவ்வளவா நல்லா இருக்காதுமா. கோயில் நிர்வாக கமிட்டி மொத்தமா வந்திருக்கீங்க, ஏதாவது விசேஷமா? விசேஷம்னாத்தான் நாங்க வர்றதுக்கு முன்னாடியே ராணியம்மா வீட்டுல இருந்து சீர சிறப்புமா செஞ்சு கொடுத்துறாங்களே. இது வேற விஷயம்மா. வேற விஷயம்னா நம்ம ஊர் கோவில் திருப்பணி ஏதாவது செய்ய போறீங்களா? அப்படின்னா சொல்லுங்க, மொத்தத்தையும் நானே செஞ்சு கொடுத்துட்றேன். இல்லம்மா, அது வேற பிரச்சனை. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? கோவில் கமிட்டி மேல ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம வீட்டுல இருந்து. எங்க வீட்டுல இருந்தா? யாரு? நம்ம இளவரசி தான் கமிட்டி சரியில்லைன்னு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. நானா? இருத்தா இரு. என்னன்னு பெட்டிஷன் போட்டிருக்காங்க? அம்மா, உங்களுக்கே தெரியும், கோவில் கும்பாபிஷேகம் அன்னைக்கு ஐயர் மட்டும்தான் கோபுர கலசத்துக்கு பக்கத்துல போக முடியும். அப்படி இருக்கும்போது ஊர் மக்கள்லாம் கோபுரத்து மேல சுதந்திரமா ஏறி நின்று ஊரை பாக்குற மாதிரி அதை டூரிசம் ஸ்பாட்டா மாத்துறதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. ஆண்டாளம்மன் கோவில் கோபுரம் இருக்குல்ல? ஆமா. அது மேல ஏறி அந்த கலசம் பக்கத்திலேயே உட்கார்ந்து மொத்த ஊரையும் ஜம்முன்னு பார்க்கணும். அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு வசதியா லிப்ட் எல்லாம் போட்டு தரணும்னு கேட்டிருக்காங்க. அந்த பெட்டிஷன் பேப்பரை கொடுங்க. இந்தாங்கம்மா. ஜோதி, அது உன் சைன் இல்லையில? ஏன் கையெழுத்து தான்ப்பா. என்னத்தா நீங்க போடலன்னா உங்க கையெழுத்த வேற யார் போட்டிருப்பாங்க? என்னத்தா யோசிக்கிறிய? யாருன்னு தெரிஞ்சிச்சா? தெரியல. இளவரசி தப்பே செய்யாதப்ப நாங்களே வேணும்னே வீடு தேடி வந்து நிப்போமா? உங்களுக்கு கோயில தனியா அர்ச்சனை பண்ணலாம், அம்மாவை பக்கத்துல இருந்து கூட பார்க்கலாம். அதெல்லாம் கூட எங்களால செஞ்சு தர முடியும் ராணியம்மா. இப்ப என்ன, உங்களுக்கு இந்த பெட்டிஷன் பேப்பர் தானே பிரச்சனை? பாருங்க, உங்க பெட்டிஷன் பிரச்சனை முடிஞ்சிருச்சா? இல்லம்மா, மறுபடியும் கோர்ட்டு கேஸ்னு ஏதாவது? அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. நீங்க பயப்படாம போங்க. ரொம்ப நன்றிங்கம்மா.
போயிட்டு வரோம். வரேங்க. வரம்மா. எவன் செஞ்ச வேலையா இருக்கும்? முதல்ல அவனை பிடிச்சி தோலை உரிக்கிறேன். வேற யாரு? அந்த பால்கோவாக்காரன் மவன்தான். எப்படிம்மா சொல்றீங்க? புள்ளையோட மூஞ்சிய வச்சு சொல்றேன். புள்ள நம்ம கிட்ட சொல்ல தயங்குதியா? சொன்னா திரும்ப பிரச்சனை ஆயிடுமோன்னு யோசிக்குது. சின்ன வயசுலயே கொடுத்த துரட்டு இன்னமும் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு பாரு. இவ ஒருத்தி பிரச்சனை தீக்கிறதுக்கே எனக்கு 10 தலை வேணும் போல இருக்கே. ஹலோ ஹலோ வக்கீல் மேடம், கோயில் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வீட்டுக்கு வந்திருப்பால, பார்த்து பேசுனீங்களா? அப்புறம் இந்த லிஃப்ட் வசதியெல்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருப்பாங்களே, ஏன்னா நீங்க தானே அப்படியே மேல நின்று ஊரை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க. அதுவும் சரிதான். இந்த நடந்து ஏணி பிடிச்சு மேலே ஏறி போய் ஊரை பார்க்கறதுன்னா ரொம்ப சிரமம் தான். அதனாலதான் பெட்டிஷன்ல லிஃப்ட் வசதியுடன் அப்படின்னு ஒரு பிட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்து போட்டேன். அப்புறம் இந்த கையெழுத்து அச்சசலா உங்க கையெழுத்து மாதிரி இருந்துச்சா? ஏன் கையெழுத்த நீ எப்படி போட்ட? அடடடா, இங்க பாருங்க, என் ஸ்கூலு இங்கிலீஷ் வாத்தியாரோட பேரு வெங்கடேச சீனிவாச நடராஜ பெருமாள். அவ்வளோ பெரிய பேரையே சாதாரணமா நாங்களாம் கையெழுத்து போடுவோம். ஜோ டி 2 எழுத்து. இந்த கையெழுத்தெல்லாம் போடுறது பெரிய விஷயமா? இங்க பாரு, அமைதியா போற என்ன தேவையில்லாம வம்பிழுத்து உன் வீரத்தை காட்டாத. ஓ அப்படி. அப்போ வீரமா மீசை முறுக்கிட்டு தெரியறானே உங்க அண்ணன் தர்மதுரை, வருங்கால எம்எல்ஏ, அவனை அனுப்பு. என் வீரத்தை அவங்கிட்ட டெஸ்ட் பண்ணி பாத்துக்கிறேன். இங்க பாரு, அறிவாளியா நடிக்கிற முட்டாளையும் ஆணவமா அலையிற அப்பாவையும் திருத்தவே முடியாது. அப்பா பஞ்சு 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 மிரட்டுது. இப்பவே தேரடி பஸ் ஸ்டாப்ல இந்த வாசகத்தை அப்படியே ஒரு பேனரா வச்சு கீழே உன் போட்டோவை போட்டு உன் பேரையும் போட்டுறேன். அப்படியே கீழே வசனம் உபயம் ஜோதி ஜெயராமன், மகளா விருதுநகர் மாவட்டத்து ராம்ஜத் மலானி. எப்படி? டேய் நீ எல்லாம் விட போன. என்னடா நீங்க? அதெல்லாம் அவுட் கிடையாது. மிடில் ஸ்டிக் எகிரி இருக்கு, அவுட் இல்லங்கற. ஏய் நீ போடுறது நோ பால்டா. அவுட் தான். அவுட் 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 அவுட். ஏய் அதெல்லாம் அவுட் கிடையாது. போடா ஃபர்ஸ்ட் லைன் போடா. ஏய் அதெல்லாம் அவுட் கிடையாதுடா. வாடா. ஏய் மிடில்ஸ்க்கு வெளிய வந்து போடா. ஏய் அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுடா. போடா. டேய் சின்ன பசங்க மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அறிவு இல்ல? அப்படி போடுறாம அவனை நல்லா கேளுடா. அவங்கள தான் கேட்டுட்டு இருக்கேன். சும்மா குறுக்க பேசிக்கிட்டு. என்ன சித்தப்பா, உன்னையெல்லாம் ஒரு பெரிய ஆளை மதிச்சு எப்படியாவது உன் பேர்ல ஒரு கடையை வச்சு உன்னை பெரிய ஆள் ஆக்கிடலான்னு நான் அப்பா கிட்ட பேசிக்கிட்டு கிடக்கேன். நீ என்னடானா இந்த சின்ன பசங்களோட சேர்ந்து கிரிக்கெட் ஆடிட்டு இருக்க. வா வந்து வண்டியில ஏறு. ஏய் மகனே லாஸ்ட் ஓவர்ரா. வின்னிங் ஷாட் மட்டும் அடிச்சுக்கிறேன். இப்ப வண்டியில ஏறுறியா இல்ல உன் மண்டையை உடைக்கிட்டா? இந்தாங்கடா போங்கடா. இந்தாடா போய் விளையாடுறா போடா. ஷியான்குமார், உங்க வீட்ல பெரியவங்க யாராவது வந்து கூட்டு போறவங்க தான் உன்னை டீம்ல சேர்க்கல. நீ கெஞ்சிரனால தான் சேர்த்தேன். இப்ப கேப்டனு கூட மதிக்காம பாதியிலே போற பத்தியா?
கேப்டனா வா டேய் இங்க வாடா ஆ? பெரிய 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 விராட் கோலி ஆ? கேப்டனா கேப்டன் சித்தப்ப கொஞ்சம் இப்படி வா அண்ணே சொல்றேன் அதோ அங்க நிக்குத வண்டி ஆ? அது இந்த ஜெயராமன் பொண்ணு ஜோதி வண்டி தானே ஆ? ஆமாப்பா இங்க எதுக்கு நிக்குது அது ஆ? அந்த பிள்ளை கூட ரேவதி படிச்சது இல்லப்பா ஆமா அந்த பிள்ளைய பார்க்க வந்திருக்குமாப்பா ஆ, ரேவதி விட அது ஆமாப்பா அவங்க அப்பா துபாய்க்கு போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வந்தான்ல அதான் பெரிய வீடா கட்டிவிட்டியா நம்ம கிரவுண்ட் மேட்சுக்கு அவங்க வீடு தான் பவுண்டரி சிக்ஸர் லைன் பவுண்டரி பவுண்டரி இல்லைன்னா ஒரு ஆட்டத்தை போட்டா என்ன டேய் பேட்டை போடுறேன் நாங்க விளையாடணும்ண்ணா. டேய் குர்ரா ஒரு ஓவர் விளாண்டு போறேன் என்ன சித்தப்பு ஒரு ஆட்டத்தை போடுமா டேய் எல்லாம் போய் ஃபீல்டிங் பண்ணுடா போடா டேய் போய் நில்லுங்க, வண்டி போ. எடுத்து ஓரமா வா. போ டேய், இந்தடா. சீக்கிரம் போ டேய் வந்ததுக்கு நீ அங்க போ நீ பின்னாடி போ ஏய் நீ அங்கிட்டு தள்ளி போடா அவனே என் பவுலிங்க பார்த்தது இல்லையே இப்ப பாரு சித்தப்பு நீ பவுலிங்க போடு சிக்ஸ் அடிக்கிறத நான் உனக்கு சொல்லித் தரேன் ஐயோ சித்தப்பு எப்படி நம்ம சிக்ஸரு கண்ணாடியை உடச்சு போட்டாரு கண்ணாடியை உடைச்சு போட்டாங்கடா. போச்சு கண்ணாடியை உடச்சிட்டாரு இந்த அக்கா வந்து கத்த போகுது ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு கண்ணாடி உடைக்கிறது தான் வேலையா? அம்மா நான் ஒன்லி பவுலிங் தான் பேட்ஸ்மேன் அங்க உன் வேலைதானா? சித்தப்பு யார் இந்த பிள்ளை அது பாட்டுக்கு ஏதோ மாரியம்மன் கோயில்ல அப்படியே சாமி அடிட்டு வந்த மாதிரி மூச்சை இறக்கி நிக்குது இங்க பாரு கார்த்தி, ஏன் கோவத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீ திரும்ப திரும்ப என்ன டார்ச்சர் பண்ண, என்ன என்ன பண்ணுவீங்க ஆ? இந்த தடவை உன் அம்மா இல்ல அந்த ஆண்டாள் அம்மாவே வந்து உன்னை மன்னிச்சு விட்டாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அந்த மாதிரி வார்த்தைக்காக தான் நீ இந்த ஊர் எல்லையை தாண்ட முடியாம இருக்க. மறுபடியும் அதே வார்த்தையை பேசுனேன்னு வை, உன் வீட்டு படியை கூட உன்னால தாண்ட முடியாது. நீ உன்னை பத்தி என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இந்த ஊரே உன் கண்ட்ரோல்ல இருக்குன்னா நான் தான் பிரச்சனை வேண்டான்னு என் வீட்டு ஆளுங்களை தடுத்து நிப்பாட்டி வச்சிருக்கேன். இல்லன்னு வை. அச்சோ பயமா இருக்குமா? பயமா இருக்கு தைய, நீ மன்னிச்சிடுங்க. நான் சின்ன வயசுல இருந்தே உங்க வீட்டாளுங்களோட சண்டையும் பார்த்துட்டேன், அவங்களோட பகையும் பார்த்துட்டேன். வேற ஏதாவது சொல்லு. பயம் வருதா இல்ல நான் என்னால பயப்பட முடியுதான் பாக்குறேன். இந்த ஆணவம் ரொம்ப தப்பு. ஒருத்தவங்க ஒதுங்கி போறாங்கன்னா அது பயத்தினாலன்னு அர்த்தம் கிடையாது. ஏய் மகனே
சட்டு புட்டுன்னு பேச்சுவார்த்தையை முடிச்சு விட்டு அந்த பிள்ளைய அனுப்பிச்சு விட்றா. நாம விளையாட்டை கண்டினியூ பண்ணுவான். சரி இரு. இப்போ என்ன, கார் கண்ணாடி உடஞ்சு போச்சு, அவ்வளோதானே? சித்தப்பு பார்க்க பாவமா இருக்கு, ஏதோ ஒரு 5-10 இருந்தா கையில கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க. ஐயோ, காசு கொண்டுட்டு வரல நம்ம அவனை. காசு வேற எடுத்துட்டு வரலையா? இந்த பாப்பா, தோனி கூட செல்ஃபி எடுக்கணும்னு சொன்னியாம்ல, இந்த பாரு நம்ம உள்ளூர் தோனி இருக்கிறாப்ல, செல்ஃபி எடுத்துக்கிறியா? ஏன் வலி இருக்குதுன்னா எதுக்கு அவசரப்பட்டு கட்டை காட்டினீங்க? இன்னும் 2-3 நாள் இருந்திருக்கலாம்ல. டாக்டர் தான் பெயின் இருந்தாலும் பரவாயில்ல, கட்டை கழட்டிடலாம், வலியோடவே ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொன்னாரா? பார்த்து மெதுவா பண்ணுங்க. காசி, அந்த மோட்டரை போட்டு விடு. சரிம்மா. என்னங்க, ஒரு நிமிஷம் வெளியே வாங்க. உங்க தங்கச்சி கார் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்கு. என்னடி சொல்ற ஜோதிமா? என்னாச்சு? கார் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சிருக்காம? உனக்கு ஒன்றும் ஆகல? ஆனா பதறாதானே, ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஒரு இன்சிடென்ட், வேணுனே கார் கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டாங்களா? காரு கண்ணாடியை உடைச்சிட்டானுங்களா? ஜோதி, ஏசிக்கு இப்பவே ஃபோன் பண்ணி யார் என்னன்னு விசாரிச்சு ஒரே நாள் அந்த கண்ணாடியை உடைச்சோன்னா முன்னாடி நிறுத்துறேன் பாரு. நம்ம வீட்டு காருன்னு தெரிஞ்சு எவனுக்கு அந்த தைரியம் வந்தது? எவன்? வேற யாரு? அவன்தான். அந்த கார்த்தியும் அவன் சித்தப்பாவும் சேர்ந்து கிரிக்கெட் ஆடுற சாக்குல கண்ணாடியை உடைச்சிட்டாங்க. அவங்க விளையாடுற இடத்துல நீ ஏன் காரை நிறுத்தின? அப்பா, நான் ரேவதி வீட்டுக்கிட்ட தான்ப்பா காரை நிப்பாட்டி இருந்தேன். பாத்தீங்களாங்க, அன்னைக்கு ஜோதிய ஃபாரின் போக விடாம தடுத்தப்பவே நீங்க ஒரு எட்டு விசாரிச்சிருக்கணும். நான் சொன்னப்ப கேட்கல. இப்ப அவனை என்ன செய்யணுங்கிற? கண்ணாடி உடைச்சவன் கையை உடைக்கணும். இத்தனை நாள் அவன் மட்டும் தான் சேட்டையை கொடுத்தான். இப்ப புதுசா புள்ள பூச்சி சேர்ந்துருக்குல, அவனுங்க 2 பேரும் அடிக்கிற அடியில இனி என் தங்கச்சி பக்கமே வரக்கூடாது. தர்மா, சண்டை போட போட பகை இன்னும் கூடுமே தவிர குறையாது. அதனால அவனுங்க இஷ்டத்துக்கு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பானுங்க, நான் பொறுமையா போகணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அப்பச்சி, உங்க அப்பா சொல்றதுல நியாயம் இருக்கு. உன் தங்கச்சி அவன் மேல கேஸ போட்டு வாபஸ் வாங்கினதுனாலதான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. பாட்டி, நான் தான் உங்ககிட்ட என்ன... இருமா. பாட்டி ஒண்ணு குறை சொல்லல. எதிரிக்கு நாம ஒரு சின்ன வாய்ப்பு கொடுத்தா அது நமக்கு தான் ஆபத்து. இப்பவாவது புரிஞ்சுக்க. அப்பா, இப்ப நம்ம அவனை விட்டோம்னா அவன் மறுபடியும் ஜோதிக்கிட்ட பிரச்சனை பண்ணுவான். பிரச்சனை வரக்கூடாது, எந்த சண்டையும் வேண்டான்னு தான் நான் ஒதுங்கி போறேன். ஆனாலும் அவன் தேடி வந்து வம்பு இழுக்கிறான். இனி அவன் கிட்ட வம்பு இழுக்க மாட்டான். உன் தசை பார்க்கமே இனி அவன் திரும்பி வராத மாதிரி நான் அடிக்கிறேன் பாரு. ஆனா வேணான, நீ அவனை எதுவும் பண்ண வேண்டாம். எத்தனை நாள் அவனை இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுவான்னு பாக்குறேன். அவனுக்கு ஒரு கட்டத்துல சலிப்பு தட்டி அவனே ஒதுங்கி போயிடுவான். அப்படியெல்லாம் ஒதுங்கி போற பயலா இருந்தா எப்பவும் போயிருப்பானே. நாமளா ஒதுக்கி விட்டாதான் உண்டு. சித்ரா, நீ பேசாம இரு. அவன் சண்டைக்கு போனா நீ தடுக்கணும். அதை விட்டுட்டு தூண்டி வர்ற மாதிரி பேசுறவ. அப்பா, அவன் என்னை தூண்டி விடலனாலும் நான் அவனை அடிக்க தான் போறேன். நான் யார் பேச்சும் கேட்கறதா இல்லை. அப்பச்சி,
எல்லாத்துக்குமே உடனே உடனே கோவப்பட்டா நம்ம கோவம் அவனுக்கு விளையாட்டாயிடும். அப்படி ஆகக்கூடாது. நம்ம கோவத்தை நினைச்சு அவன் பயப்படணும். அப்படி இருக்கணும் நம்ம கோவம். இந்த விஷயத்தை எப்படியே விட்டுருங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். தா, நீ மேலே போ.